உப்போடு உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. உப்போடு உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. எந்தன் கண்ணே கண்ணில் மடிகை அது உயிரே உயிரில் ஒளி நீகை. உப்போடு உன் புன்னகையில் உலகினை கண்டேனம்மா. பூங்காற்றிலே திருப்பூங்கொடி போல் நடப்பது நாட்டிகமே. பூங்காட்டிலே சிறு பூங்கொடி போல் நீ நடப்பது நாட்டியமே. அம்மா மூங்கிலே வரும் சங்கீதம் போல் சிரிப்பது காதிகமே. அன்புக்கு 100 ஆசைக்கு 100 முத்துக்கள் சூட்டி நட்டாடுதே. பார்மகளே என்னை பார்மகளே பரமுகிரின் மொழி நீயே. அம்மா வந்து வரும் கண்ணு குட்டி அது தாய் வகை கொண்டாடுது. அம்மாவை கண்டு கூட்டி தன் தாய்மையை கொண்டாடுது. குக்கு வந்து வரும் சின்ன குயில் குழந்தைக்கு சோறூட்டுது. நெஞ்சோடு பாசம் நாடும் போல் கண்ணோடு நேசம் ஆளாகுவே. நீ இல்லையே இங்கு நான் இல்லையே. அட என்னாலும் நீ வாழவே. வாழ்க பல்லாண்டு மகளே. பலற்ற பெருமைகள் எண்ணற்ற பெருமைகள் இருந்தால் கூட கூட்டு விளைக்கொடியா கொடி கொடி ஆண்டு அழந்த செந்தாமரை போன்ற நீந்த அழகு வதன மலர என்னை அகமதிவற்றதை அன்பாக ஏற்றுக்கொண்ட நான் உனது பொழுகிற இகவாழ்வுக்கான சில கருத்துக்களை எடுத்துரைத்தார் கேட்பாய் என்ற நல்ல முறையோடு தங்களை பற்றி விவரங்கள் அனைத்து வருந்திருந்தாலும் கதையின் சாராம்ச தொட்டு சொட்டு கேட்டால் பெருமை உண்டான நோக்கத்திற்கிணங்க தங்களுக்கே உரித்தான நாடு எந்த நாடு என்ற வார்த்தை முதல்ல கேட்டுட்டு மத்த வார்த்தை ரொம்ப தெளிவா பேசுவாங்க. கண்டு பட்டுவிழி கற்கண்டு மொழி மாதே. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. ஞானநிலை தான் உணர்ந்த சுவாமி. நாடு மழை நாடு நாட்டோட பெருமை உருவாக்கப்படுதான் கூட தங்களை ஈண்டு வளர்த்த தாய் தந்தையர்களால் எப்படிப்பட்ட தத்துவத்தில் இருக்கிறார்கள் என்ற தன்னம்பிக்கையோடு தாய் தந்தையர்கள் கந்தமாக இருந்து முகமா ஆதே. கந்தமலையிலே முகமாதே. எங்கள் தந்தை தாயின் பேரனவோ ஓதி. தந்தையின் பேர் அம்பிராசன் சுவாமி. தாயினி பேர் மோகினி சுவாமி. அப்பா வேற என்னமா நம்பி தலைவர் தாயின் பெயர் நங்கை மோகினி வந்திருப்பது காவலுக்கு. என்ன காவல்? திணை காவல். என்ன திணை? கருந்தனை செந்தனை. கருந்தனை யாருக்கு? கருந்தனை எங்களுக்கு. செந்தனையாப்பட்டது முருகப்பெருமானுக்கு. அப்படிப்பட்ட முருகனுக்கு படைத்து பெருமை சேர்க்கிறீங்க. மூவேந்தர்கள் ஆண்ட நாடு சேர சோழ பாண்டிய நாடு 3 நாட்டுக்கு தனிப்பட்ட பெருமை இருக்கிறது. இருக்கு. சேர நாட்டுக்கு உண்டான பெருமை வேதம் உடைத்து சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு உடைத்து அதுபோல உங்க நாடு சான்றோர் உடைத்து அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்த நாட்டுக்கு மத்தியில நீங்க வந்திருக்கீங்க. அந்த பேர் கெட்டு போகாம கடைசி வரைக்கும் தூக்கி நிறுத்தக்கூடிய பெருமை உங்களோட சாரு. கெட்டு போக என்னைக்குமே நினைக்க மாட்டேன். இருக்குல கெடுவார் கேடு நினைப்பார் அப்படி. உண்மைதானங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனுஷனா இருந்தாலும் முயற்சி அவசியம். முயற்சியோடு கூடிய பயிற்சி அவசியம். இந்த 2 சரியா இருந்தா வாழ்க்கையோட இலக்கணம் அடைஞ்சு போடலாம். உங்கள்கிட்ட முயற்சி இருக்குன்னு நினைக்கிறேன். பயிற்சி முயற்சி திருவினையாக்க அப்படின்னு இருக்காங்கல்ல. முயற்சி திருவினையாக்கத்தான் செய்யுது. உண்மைதான். எல்லா விதமான காலகட்டத்திலையும் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தெய்வத்தால் ஆகாதனின் முயற்சி மெய்வெறுத்து கூலி திரும்ப அப்படின்னு அப்ப இருக்காங்க. தெய்வமே கைவிட்ட பிறகு கூட தன்னுடைய முயற்சியை இழந்தோம்னாத்தே நமக்கு தோல்வி. 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சிருக்காங்க. எல்லாமே தெய்வம் பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி முடங்கி கிடந்தா அது நல்லா இருக்குமா? இருக்க முடியுமா? எந்த சிலையும் நம்மால் முயற்சி செய்யணும். தெய்வம் காட்டுமே தவிர ஊட்டாதல்லவா? முடியாத பட்சத்துக்கு தான் முந்த அப்ப தெய்வத்தோட எங்க முறை. ஒரு கணக்கு இருக்குல. நீங்க வந்திருக்கீங்க. ஆமா. அப்ப நாட்டுடைய பெருமையை சொன்னீங்க. சான்றோர்கள் உழைத்து அப்படி என்ன அர்த்தம்? சான்றோர் உடைத்தன கல்லாதவர்கள் நாட்டில் இல்லாதவர்கள். சரி
அவங்க கொடுத்துருக்கா பெருமைய. அப்புறம் நீங்க என்ன கொடுக்க போறீங்க? நான் என்னத்த கொடுக்கணும்? கரும்புன்னு கூலி கொடுத்த நாடு என் நாடு. சரி, எதை கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்டா வந்து பதில் என்பது வரும். அப்ப பதில கொடுக்க இடத்துல நீங்க இருக்கீங்க. கேள்விகள் கேட்பதெல்லாம் நீங்க இடத்துல இருக்கீங்க. எல்லாம் கேள்வி கேட்கறது எதுக்கு நினைக்கிறீங்க? பகுத்தறிவை வளர்ப்பதற்காக. பகுத்தறிவை வளர்க்கறது எதுக்கு? எதற்கு? அறிவோட கேள்வி கேட்கத்த. சில விஷயத்தை கேட்டாதான் பதில் பிறக்கும். சில விஷயத்தை கேட்காம இருக்க வரைக்கும் நல்லது. எதை கேட்கணும் எதை கேட்க கூடாது அப்படிங்கிற கணக்கு இருக்கு. எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. தவத்திற்கு ஒருவர், தவத்திற்கு ஒருவர் நீங்க. ஆனா தமிழுக்கு இருவர், குணத்திற்கு மூவர், சவத்திற்கு நால்வர், சகலத்திற்கு அஞ்சு பேர், சுவைகள் ஆறு, சுரங்கள் ஏழு, திக்குகள் எட்டு, கிரயங்கள் ஒன்பது. பசி வந்தா 10 பறந்து போய் பூலோகத்துல மனிதனுக்கு பசின்னு வந்துட்டா மட்டும் என்ன வருது? எல்லாமே பறந்து போய் விட. இப்ப தவத்தை பண்ண எத்தனை பேர் பண்ணணும்? ஆங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சொட்டரைத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறக்கூடிய கலவனும் ஒருத்தர் இருந்து உட்கார்ந்து தியானத்தை பண்ணனால தவம் பண்ணிரலாம். ஆக தவத்தை பண்ண ஒருவர் தேவை. ஆனா கற்றறிந்த தமிழை பேசுவதற்கு இருவர் வந்து கற்றறிந்த இருவர் இருக்கணும். கட்டாரை காம்பருவர்னு. ஆமா, அப்படிப்பட்ட பெருமை இருக்கணும்ல. அப்ப கல்வியை கற்று பேசக்கூடிய திறமைகள தமிழ் பேச 2 பேர் வேணும். குணத்திற்கு மூவர். நீனா உலகத்துல 3 குணம் இருக்கா. ஒன்னு சாத்விக குணம், தாமச குணம், ராட்சச குணம். மொத்தம் 3. புத்தியிலே 3 புத்தி இருக்கு. ஆமாங்க. கரி புத்தி, கற்பூர புத்தி, கதளி புத்தி இருக்குல. ஆமா. கரி புத்தியை ஊதி ஊதி பிடிக்க வைக்கணும். கற்பூர புத்தி படக்குன்னு பிடிச்சுக்கிறோம். ஆனா கதளி புத்தி இருக்குவாங்களே அது எப்பவுமே பிடிக்காது, புகஞ்சுக்கிட்டே கிடக்கும். வாழை மட்டத்துல தீ வச்சா பிடிக்குமா? அப்படிப்பட்ட சிறப்பு. ஆனா பச்சை வாழை மட்டத்துல தீ வச்சாரு. முன்னை கிட்டத்தி முற்புறத்திலே, பின்னை கிட்டத்தி தென்னிலங்கையிலே, அன்னை கிட்டத்தி அடிவகிட்டே, ஆடி மிட்டத்தி மூழ்க மூழ்க என்று அப்படின்னு தன்னுடைய அடி வைத்து தன்னுடைய பெத்த தாய்க்கு சருகடால வச்சோம்னா என்பதற்காக அப்ப பச்சை வாழை மட்டும் வச்சு தீ வச்ச மகான் வாழ்ந்த நாடுதானே பெருமை இருக்குல்ல. ஆக அவ்வளவு பெரிய பெருமைக்கு மத்தியில நீங்க வந்திருக்கீங்க. பெருமைக்கும் ஏழை சிறுமைக்கும் அவரவர் கர்மமே கட்டளை கல்லன்றிருக்கா. நீங்க தோத்து போறது, வீழ்ச்சி அடைந்து பெருமை நினைக்க போறது யாருடைய கையில இருக்கு? பந்தயத்துல இறங்கிட்டோம்னா என் கையில தான் இருக்குது, வேற யார் கையில இல்ல. அப்படி பல பேர் பேசிட்டாங்க. போட்டிக்கு வர்றீங்களா? ஒரு போட்டினா போட்டி பந்தயத்துல போறேன்னா அவ்வளவு பெரிய போட்டி வர்றால போட்டில முடிவு இருக்கணும். நான் எந்த போட்டிக்கும் துணிஞ்சாலு நீங்க அப்படி நீங்க துணிஞ்சல இந்த சாகத்துக்கு சமுத்திரமும் முழங்காலு வந்தாச்சுல. எண்ணி துணிக கர்ம துணித பொண்ணு என்னும் என்பது இழுக்கிறானே. நான் போட்டிக்கு வர தரேன், நீங்க இருக்கீங்களா? இந்த இடத்துல போட்டி இல்லாமல் எதுக்குமே சிறப்பு இருக்காது. யாவராயினும் நாகாக்க காவாக்க சோகப்ப சொல்லிலிக்கப்பட்டிருக்காங்க. கசற கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகை என்று சொன்னார். வார்த்தை நேத்து பேசணும்ல. அங்க அப்படியே இருக்க. தீயினால் சுட்டப்பன உள்ளாறு மாறாதே நாவிலா சுட்ட வடின்னு இருக்காங்க. முகடங்க நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகடங்க நட்பது நட்புக்கு என்று பெருமை சேர்த்தார். நீரின்றி அமையாது உலகியலில் யார் யாருக்கு வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படி இருக்காங்க. கூடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முங்க பெரிய பாட்ட பாடலையா? முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி மகன் முதற்றே விழுந்து முதல் குரல் இல்லையா? அல்லல் போ பல்விடை போ அண்ட விட்டு பிறந்தலை போ போகா தீரமோ நல்ல குணமதிக மாவனை குமர்த்து விட்டெடுக்கும் அந்த கணபதியை கைதுறத கால பெருமையோடு வானடே அப்படி பாடுங்க. உச்சியில் மகனமண்ணா ஒளிதரன் முதலில் ஓடே வஞ்சிரி மரிப்பினி ஒன்றை கிம்புரு வைக்க மைச்சவரி கவரி தூக்க வேளமா முகம் கொன்ற உற்ற கஞ்சியில் திகட சங்கர கணபதிக்கு கணபதியை சுழிப்பட்டு நாங்க அறியத்த பாடு தெரிதனும் பாகம் மறுப்பும் இவை நாடு நடந்தற்கு நான் தருவேன் கொலசை துங்க கரிமுகத்து தூய்மணிய நீஎனக்கு அந்த சங்க தமிழ் ஒன்று தாய் என்று சொன்னே பேசுங்க. அருவம் உருவமாகி அனாதையாய் பலவாய் ஒன்றாகி பிரம்மமான் என்று தொதை பிளவது ஒரு மேடியாக கருணைக்கு ஒரு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொன்ற ஒரு திருமணம் வந்தான் குதித்தனர் உலகமையை சொல்லி அந்த ஈசனின் நெற்றி பிளவிருந்து தோற்றி வைக்கப்பட்ட முருகனுடைய அருள் எனக்கு என்னாலும் இருக்கு. தன்னையே தான பேரபரவையா உண்மையை விட்டு விட்டெடுக்க முன்வருவார் என்னையும் எப்பொழுது நம்ம ஆடுவாய் இன்னும் நல்லாது எவர் மீதுவா என்று பெருமை சத்தானே எங்க நீ முடிஞ்சா பேசுவா. பெருமாள் இல்ல பெருமாள் திருநாள் நல்ல திருநாள் பெருமாள் இருந்த இடத்தில் இல்லாமலே பருந்து எடுத்து போக கூட சொல்லு கிடங்க. நீங்க என்ன பேச போறீங்க? பலபல நாடு சொல்லி படித்த சிவானனை அளவிட விருத்தால் அழகனமலை குளமலை கோணமலை குடும்பமலை கொட்டமலை நிலமலை நின்றமலை எம்பெருமான் வசிக்கக்கூடிய திரு வேங்கட மலையினாலே பேசுங்க. அப்படியா? மாடுண்டு கண்டுண்டு மக்கள் உண்டு என்ற மகிழ்வதாலும் கேடுண்டு இனிமடை கேட்டு விட்டோம் இனி கேளுமினவே ஓடுண்டு கந்தைண்டு உள் எழுத்து 5 போது உண்டு தோடு கண்டனையா தனக்கு துணை இருக்கல என்னாலும் பிணக்கம் இல்லாமல் கவி பாடுவேன். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதுண்ட இங்கார் சூழ்ந்திருப்பார் இச்சரக்கை மங்காத சீரகத்தை தந்தீரே பெருங்காயம் வேண்டாம் ஏரகத்து பெருமாளை பாடலையா? மாட்டுக்கொண்டங்கே மதுரை விட்டு திளைவன நாட்டுக்கோணைக்கு பெண்ணாகினா குட்டி மறிக்க ஒரு கோட்டானி வட்டால் கட்டுமணி சிற்றரசிங்கால அன்னை மீனாட்சியின் அருள் இருக்கும்போது என்னால நானும் பவியாடு இல்ல. மந்திரவாத நீரு பாடவர் மேல நீரு சுந்தரவாத நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரவாத நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துலர் பாய் வங்கன் திரு ஆலவாயன் திரு நீரே அப்படி பெருமை சத்தானே. கோட்டிலும் பற்றுவார் பொருள் கொடாவடி தொட்டிலும் சுற்றுவார் சொன்ன சொற்களை ஆட்சியிலும் மாற்றுவார் வன்கலைஞர்கள் கூட்டிலும் பாவன கொடியவர் இந்த உலகத்துல யார் இருக்கா? 4 அடி ஈரடி கட்டவிடம் 4 அடி ஈரடி கட்டவிடம் உன் வாயடி கையடி செல்லாதடி நானே. காய் மீது பையடா பெரும் காற்றடித்த பையடா மாயனார் குயவன் செய்த மண்பாண்டா ஓடடா. நந்தவனத்தூர் ஆண்டி அவன் 4ஆம் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டினானே. அப்படியா? 10,000 கவிதை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இனும் வித்தாக வில்லையடா இந்த உலகத்தில் சத்தான கம்பனுக்கு
கொப்பாங்க மதியிலே சேர்ந்த அப்பாவை நான் நினைக்கிறேன். நீ என்னடா பேச போற? செந்தமிழ் நாடு போதுனே இன்ப தேன் வந்து பாகிது காதனே என் தந்தைக்கு நடந்த பேச்சினே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினானே எங்க பாடுவாப்பா. மன்னவட நீயோ விளவட நாடு உனது முன்னை எறிஞ்ச தமிழை போதன் என் விருந்தேற்றுக் கொள்ளலாம் வேந்தர் முன்னோ உண்ட குரங்கேற்றுக் கொள்ளா கொம்பிடு பாடுங்க. ஓசிகள் படி வாங்கி நாசிகள் போட்டால் காசிக்கு போனாலும் உன்னை பிடிச்ச கர்ம தீராத கர்மமே. பேசு. அப்படியா? ஓசை கடும் கல்லை கொடுத்து இரண்டாக செய்துமே ஒன்று வாசல் படியில் வைத்து மலிங்க மிதிக்கிறேன் பூசைக்குரிய கல்லை பூவும் நீரும் சாத்திரி ஈசனுக்கு வந்தல எந்த கல்லை சொல்ற பாப்பா. கடைதலில் பொடி வாங்கி மனிதனை வைத்துக் கொண்டு கேட்பவர் கிள்ளை என்று சொன்னால் நீ கேடு கட்டு போவேன் பேச. விரல்கள் 20 புகழ்ந்தன வேணும், விரல்கள் நிறைய மோதிரங்கள் வேணும், அரை தண்ணி பஞ்சேனும் பட்டேனு வேணும், அவர்கவே நம்பேனு வேங்கனீங்க என்ன ஆத்தற நீங்க? அதான் சொன்னானே பள்ளியும் கல்லையும் கறந்துமே கண்ணில் விட்டால் பள்ளியும் தில்லையும் கல்லையுமே கறந்து கண்ணில் விட்டால் உள்ளது நுள்ளையாகி ஓரடி ஆழமாய்ந்து பள்ளி வந்து முட்டையிட்டு பாம்பு வந்து அடைராட்சியம் பேச. அப்படியா? இப்ப பாட்டின்னு வந்துட்டீங்க. இப்ப தாத்தாவா நீங்க இல்ல பேராண்டியான்னு பாப்பா. பேசுமா பேசுறேன். ஆடி கூட ஆடு மதியறைய மூடி திறக்க முருகன் காட்டும் ஓடி மண்டமிட்டம் பரம்பரை என ஊரும் ஐனா எலுமிச்சந்தவருக்கு வந்து பெரிய இடமே சேரும் பித்தர் முடியேறும் அரியுண்ணு உப்பு மேல் ஆடியும் தேன்பாயும் சோலை திருமலை ராயன் வரை பாம்பு எலுமிச்சம்பளவுக்கு இணையாக பாடுது மாதிரி ஒரு சொல்லுக்கு ஒரு மெல்லு ஒரு சொல்லு வார்த்தை கொள்ளும் அப்படின்னு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தையை சொல்றேன்னா எதுக்கு அப்படின்னு சொல்லி விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் பாடணும். சங்குவன் தாமரைக்கு 20 அங்கதை கொதுவிட்டால் அழகச் செய்த நீர் கொள்ளும் துங்கவன் கரகி போட்டால் சூரியன் கைது கொள்வார் தங்களின் நிலை கட்டால் எவர் தயங்குவாரினார். செருப்புக்கு வீரர்களை சென்றலுக்கு வேளன் பொறுப்புக்கு மாயகன் புள்ள மறுப்புக்கு தந்தை பொழிந்திருக்கும் தாமரை மேல் வண்டே வீட்டிருக்க கூடிய விளக்க மாறி நீங்க பாடுங்க. நாளிடை பந்தலடி நடுவே ஒரு காலடி நாளிடை பந்தலடி நடுவே ஒரு காலடி அது என்னடி அத சொல்லடி நானே. என்னது இல்ல சாட வேற மாதிரி இருக்குது. இது கவிதாடு. கவியை சொல்லதானே பாடினார். எட்டேகா லட்சணமே யமனேறு பரியே மட்டில் குட்டையில்லா வீர குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்ன ஆர கீரைய தன்னடா நீ ஆரக்கிரைக்கு அப்படிப்பட்ட பெருமை கொடுத்தா போதுமா? சாகும் போது தமிழ் எடுத்து சாக வேண்டும் என்ற சாப்பாடு தமிழ் மனது வேக வேண்டும் பாடைகளை என்பது ஏற்றும் போது அங்கே பைந்தமிழால் அனுபவத்தை கேட்க வேண்டும் ஓடைகளை என்சாமல் கரையும் போது அங்கு உன் தமிழே சலசலத்து ஓட வேண்டும் தமிழுக்கு பெருமை சேர்க்கலையா? சூரபத்மன் படமும் ராவணனின் தினமும் தொலையாவாளியின் தினமும் கீசகன் கணத்தையும் தக்கலையிலும் துரியாதாதிகள் 101 பகமையும் அவரவர் ஆணவத்தால் அழிந்தது போல மாறனை கண்ணால் எரித்த சிவன் தந்த வரவத்திர வடிவேலி மயிலேறு விளையாடு குகடை பொல் வயவேது மவளேசன் குமரேசனை என்று சதகம் பாடியது போல வாழ்க்கையில் என்னைக்குமே வந்து சாதகமா பாதகமா பேசக்கூடாது. ஆபத்து குதவாத அரும்பசி குதவாத தாபத்தை தீராத தரித்திர மரியாதை கோபத்தை கடக்காத குருமடிகளா பாவத்தை தீரா தீர்த்தம் உலகத்துல பயன் இருந்து பயிரில எலும்புடா சுக்கிக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல சுப்பிரமணிய பெருமானுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போடுது. வச்ச வந்தா எடுக்கணும் வழி தெரிஞ்சா தான் நடக்கணும். வச்ச வந்தா எடுக்கணும்னால ஏன் சொல்றாங்க? வழி தெரிஞ்சா போக முடியாதுன்னு சொல்றாங்க. கேட்டிருக்கல கேள்வி என்ன கேள்வி? கேள்வியை முடிச்சா தொட்டு வைக்கணும். இந்த வாய் சவுடாலி வெட்டி சவுடா பேசுற என்கிட்ட வலிக்காது. கேட்டவனா பதிர்க்கணும். வச்ச வந்தா எடுக்கணும்னு சொல்றாங்கல்ல ஏன் சொல்றாங்க? அது ஏதோ பழமொழி சொல்லுவாங்க. பழமொழி தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சுன்னு ஏன் சொல்றாங்க? அதுவும் பழமொழிக்கு தான் சொல்றாங்க. அது பழமொழி எதுக்கு முதல்ல நீங்க சொன்னீங்களா நான் சொன்னேன்? தலைக்கு வந்தது தலைப்பட போச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்படி என்ன கேக்குறீங்கல? நான் தொட்டு வச்ச புள்ளிய முடிக்கலையே. புள்ளி வச்சா நாங்க கோலம் போட எங்களுக்கு தெரியும். உன் கோலத்தை அலங்கோலம் இல்லாம நான் தான் கொண்டு வரணும். அலங்கோலம் இல்லாம அழகாக மாத்திருவி நானே. உன் பேச்சு விளையாட்டு கிடைக்கணும். உங்க பேச்சு எங்க போய் நீங்க போடுவாங்க. இந்த சும்மா அனுப்பாங்க. வெறும் கட்டை அவகிட்ட வச்சுக்க. நீங்க எல்லாம் யாராவது ஏமாந்தவங்க பேசுங்க சுவாமி. என்ன யாராவது ஏமாந்தவங்க கையில கண்ணு வச்சிருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க நீங்க. இன்னைக்கு கிடைச்ச ஏமாந்தவ நீதானே. இன்னைக்கு ஏமாந்த நாரவரசி நீங்க தானே. பாப்பனைக்கு நீங்க சும்மா கையில வெட்டு வெட்டா வந்து ஒரு கேட்டனா அந்த கேட்டகரிக்கு பதில் பறக்கல. மாத்து கேள்வி நீ என்ன கேக்குற? நீங்க என்ன மாத்து கேள்வி கேட்க கூடாதா? நீங்க முதல்ல தலைக்கு தலை போடுங்க. ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலா வருமா? இல்ல. அப்ப கேட்ட நான் தானே. நீங்க தானே பதில் சொல்லிட்டாரு. முதல்ல பழமொழி சொன்னது யாரு? நீங்க தானே. அப்ப பழமொழிக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லுங்க. முதல் கோணல் முற்றிலும் கொணமற முதல்ல நான் கேட்டேன். வாயை கொடுத்துட்டு வாங்க பழமொழி சொன்னது நான் தான். விளக்கத்தை விட்டாலே கேட்டீங்க. விளக்கத்தை சொல்லுங்க. விளக்க வரலையே. வச்ச வந்தா எடுக்கணும்னே. திருப்பி கேட்டா வந்து சொல்ல மாட்டீங்களா? தெரியாதா? ஏன் சொன்னாங்கன்னு எதுக்கு நீங்க சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது அப்பாற்பட்ட விஷயம். உனக்கு தெரியாது வேணா சொல்லுங்க. முந்தி ரெண்டு கிடையும். முன்னாடி துவக்கம் பின்னாடி இனிக்கும். இந்த இடத்துல மூத்தவ யாரு? நான் தான். நீங்க தானே. சரி உங்களுக்கு தான் பெருமை. அப்படியா? பெரியவரை செய்தால் பெருமாள் செய்த மாதிரி. அப்ப சின்ன பிள்ளை எல்லாம் செஞ்சா அந்த சிவனை செஞ்ச மாதிரி. அப்ப தெரியல இன்றைக்கு வந்து பெருமாள் தான் என்னைக்குமே காக்கக்கூடிய கடவுள். அப்படி செஞ்ச பிள்ளையாக நீங்க வந்திருக்கீங்கல்ல. அப்ப உங்களுக்கு முதல் இடம். ஒரு தேர் ஓடுது. பெரிய தேர் ஓடுனாலும் அந்த தேர்ல சக்கரத்துல குறுக்க காப்பாத்துற மாதிரி ஒரு சின்ன ஆணி இருக்குமே. என்ன ஆணி? அச்சாணி. அச்சாணி.
அச்சாணி சிறுசுதே. அவ்வளவு பெரிய தேருக்கு சின்ன அச்சாணி இல்லைன்னா தேர் ஓடுமா? ஓடுமா? ஓடாது. அப்ப சின்ன அச்சாணி தேருக்கு எவ்வளவு பெரியது? ஆமா, ரொம்ப பெருசானே. அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப நான் கேக்குறேன், பெரிய நீங்க சொல்லு. இருங்க சுவாமி, பெரிய தேரு, அந்த தேரு வந்து அச்சாணி தான் இருந்தா தான் ஓடும். தேரே இல்லைன்னா அச்சாணியை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதத்தான் நான் கேட்டேன். அப்ப அச்சாணி தேரா இருக்கேன், நீ அச்சாணியா இருப்பில? அத சொல்லு. இர அச்சு கலந்து போய் தெரிய கூடாது. மரகரனது மாதிரி என்னைட்ட பேச கூடாது. அச்சு சரியா கேக்குற பேசிக்கிட்டு இருக்கேன். அச்சு இருக்கல, அச்சு பறிக்க வந்திருக்கீங்க. மரம் ஓட வேணாம். அச்சு மரத்தை நீ நினைச்ச பதிய வைக்கணும். அப்ப தெரியாதா? வளவளன்னு பேசிட்ட கூடாது. அச்சு வந்தா இருக்கு என்ன அர்த்தம்? நீங்க ஏன் தலைக்கு வந்து தலை பாக்கற என்ன அர்த்தம் அதுக்கு சொல்லுங்க. நான் கேட்ட பதில் இல்லைங்க. நான் கேட்டதுக்கு பதில் வரல. பிரதிவாதி. பிரதிவாதி தானே? நான் கேட்டா நான் பதில். நீங்க கேட்கும் பொழுது நான் கேட்கும்போது நீங்க பதில். இப்ப நான் கேட்டிருக்கேன், பதில் சொல்லு. இப்ப நான் முதல்ல கேட்டிருக்கேன், நீங்க சொன்னதுக்கு ரெண்டாவது சொல்லணும்ல. இப்ப முத கேட்டாலும் சொல்லணும், ரெண்டாவது கேட்டா சட்ட புத்தகம் இருக்கா? இந்த இடத்துல யாரு மூத்தவங்க? நான் தான். யுகங்கள் எத்தனை? 4 இருக்கு. 4னா என்னென்ன? கிரேதா, திரேதா, தோபரா, கலியுகம், மொத்த நாளிகம். 4 யுகத்துல என்னென்ன கதை நடந்தது? எந்தெந்த யுகத்துல என்ன நடந்துச்சு? திரேதா யுகத்துல என்ன நடந்தது? கிரேதாவா கிரேதாவா? தீனானா ராமாயணம். துவாபர யுகத்துல மகாபாரதம். கலியுகத்துல கண்ணன் கதை. திரேதா யுகத்துல அங்க நடந்தது அர்ச்சந்திரா. இப்ப 4 யுகத்துல வரக்கூடியவர் யாரு? நான் தான். நீங்க தானே? சரி, அப்ப முதல்ல சொல்லுங்க. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பெருமை இருந்தாலும் ஐவகை நிலம் இருக்கு. என்ன நிலம் இருக்கு? அதாவது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, அதே மாதிரி இருக்குல. இந்த 5 வகை நிலத்துல முதல் நிலம் 4 வகை நிலம் தான் தமிழகத்துல இருக்கு. அது பாலையில இருந்து படிவம் முழும் இருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன், முல்லையும் குறிஞ்சியும் முறைமை இருந்து பாலை என்பது படிவம் முழும். அப்புறம் தானே நான் சொல்லக்கூடிய கணக்கென்ன? மொத்தம் 5 வகை நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. தானே உண்மை? முதல் நிலம் அது. முதல்ல இருந்து குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல இப்ப யாரு இருக்கா? நான் தான். அப்ப முதல் நிலத்துல இருக்கக்கூடிய ஆளு முதல்மையா பதில் சொல்லணுமா? அப்படியே சொல்லிரு. புராணங்கள் எத்தனை? மொத்தம் 18 இருக்கு. 18 புராணத்துல நாரத மகரிஷி வர்றாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காரு. ஆனா ஒரு புராணத்துல கிடையாதுன்னு சொல்வாங்க. ஆனா அந்த கதையில இருக்கக்கூடிய சம்பவம் இருக்கு. பல பேர் பேசுறது இல்ல. இந்த உலகம் எத்தனை யுகம்? மொத்தம் 14 லோகம். 14 உலகத்தை சுத்தி வரக்கூடியவர் யாரு? மகாலட்சுமி அந்திபுரத்து கூட சொல்லக்கூடியவர் யாரு? அந்த இடத்துல நினைத்த உண்டு. நீங்க தானே? அப்ப அத்தனை திறமை எல்லாம் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு தானே முதல்ல வந்து உண்மைதானே உரிமை இருக்கிறது. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் செந்தமிழ் நாடன போதிலே இந்த தேன் வந்து பாயுதுட காதிலே என் தந்தைய நாடன பேச்சிலே சக்தி பிறக்குது மூச்சினிலே மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா. எதுக்கு மாதவம் செய்யணும்? ஏன்னா பெண்களின் நாட்டின் கண்கள் அப்படி இருக்கு. மங்கையராய் பிறக்கிறதுக்கு மாதவம் செய்யணுமா? தவம் செஞ்சாதான் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் கிடைக்கும். அதே கேட்டேன். அப்படி தவம் செய்யக்கூடிய பெண் மங்கைய முதல்ல நீ சொல்லு. மறுபடியும் முதல்ல இருந்தா இந்த உலகத்துல மும்மூர்த்திகள் யாரு? மொத்தம் 3 மூர்த்திகள். சிவன், பிரம்மா, விஷ்ணு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. சிவனுக்கு என்ன வேலை? அழிக்கிறது. பார்வதிக்கு பல சம்பவங்கள் உண்டு, சக்தியை கொடுக்கிறது. அப்ப வந்து மகாலட்சுமிக்கு செல்வத்தை கொடுக்கிறது. பெருமாள் காக்கிறது. பிரம்மனுக்கு படைக்கிறது. உங்களுக்கு கலகம் பண்ணக்கூடிய வேலை. எல்லா உலகத்திலையும் கலகம் பண்றீங்க. கலகம் பண்ணுங்க. உண்மைதான். கலகம் பண்ணிட்டு தானே இருக்கேன். என் கலகம் மட்டும் பாருங்க. கலகம் நடக்குதான்னு திறமை இருக்கான்னு பார்க்கணும். நான் கேட்கிறேன், கலகம் நான் பண்றேன், நீங்க என்ன பண்றீங்க? நான் காவல் வேலை பாக்குறேன். இந்த உலகத்துல காப்பான் பெரியவனா கல்வன் பெருசவனா? என்னைக்குமே வந்து கல்வனை காட்டில வந்து காப்பான் பெரியவன் நான் சொல்லுவேன். ஆனா காப்பானை காட்டிலும் கல்வன் தான் பெரியவன். அப்ப நடைமுறைக்கு எது சாத்தியம்? நடைமுறையில காப்பான் என்னத்ததே காத்தாலும் அத மீறி ஒருத்த தூக்கிட்டு போயிடறான்ல. ஆமா, கல்வன் தான். பலனாறு திருடன் ஒரு நாள் அகப்படுவேன்ல. எத்தனை நாள் திருட்டு போயில இருந்தாலும் ஒரு நாள் அகப்பட்டு தானே அவன் மொத்தமா வாங்கி கட்டுவேன். அப்புறம் பல வருஷம் பல்லக்குல வந்த பின்னால ஒரு நாள் கீழ ஒரு நாள் தப்பே கிடையாது. அது வரைக்கும் இருந்துட்டால. ஏங்க ஒரு கூட பால் இருக்கு. சரி, ஒரு துளி வந்து விஷம் விஷமெல்லாம் வந்து பால் வந்து விஷமா மாறிடுது. பாம்புக்கு ஆயுதம் 1000 தப்பு செஞ்சாலும் ஒரு முறை தப்பு செஞ்சாலும் தப்பு தானே. மாட்டுக்கு பலம் எது? மாட்டுக்கு வந்து கொம்பு தானே. ஒரு பாம்புக்கு பலம் எது? பாம்பு தான் விஷத்துல வந்து நாக்குல. அப்ப விஷம் அதுக்கு பலம் தானே. உனக்கு பலமா இருக்கும்னு சொல்லு. ஏன் அப்படியா? எங்க இருந்து வந்தீங்க? நெத்தியில போட்டுக்கிறேன். சிவச்சின்னம். அந்த சின்னத்துக்கு பேரு பசுபதி வாசமடி சொல்லக்கூடிய சிவச்சின்னம். யார் நினைச்சு போட்டிருக்கீங்க? என் குல தெய்வமான முருகப்பெருமானை நினைத்து. முருகப்பெருமான் நினைச்சு போட்டிருக்கீங்க. ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது யாருடைய சுழி போட்டு தொடங்கணும்? எந்த உடைய பிள்ளையாருடைய சுழி போட்டு தான் தொடங்கணும். பிள்ளையாருடைய சுழி போட்டு தொடங்கணும். பிள்ளையார் சுழி என்ன சுழி? பிள்ளையார் சுழினா வந்து ஊனா போடணும். ஊனா தானே. பிள்ளையாருடைய வடிவம் எப்படி இருக்கும்? அதாவது பிள்ளையாரோடனா யானை தலை இருக்கு, மனித உடம்பு இருக்கு, பூத உடம்பு அப்படின்னு எல்லாம் சேர்ந்து இருக்கு. இப்ப யானை தலையோட இருக்காரா? இப்ப தும்பிக்கை யாருக்கு இருக்கு? தும்பிக்கை வந்து விநாயக பெருமானுக்கு தான் இருக்கு. விநாயக பெருமான் தான் தும்பிக்கை இருக்கு. ஆனா சாதாரண மனுஷனுக்கு தும்பிக்கை இருக்கு. என்னது சாதாரண? மனுஷனுக்கு தும்பிக்கை இருக்கு. வித்தியாசமா இருக்கு கேள்வி. நம்ம இப்ப சொன்ன என்ன சுவாமி? நம்ம கேள்வி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும்னு. ஓஹோ, அதனால வித்தியாசமா கேக்குறீங்களா? பேசுவோம். உலகத்துல யானை தலை, யானையை வெட்டி வெச்சு வந்து விநாயகருக்கு வந்து தலை இருக்குறதுனால தும்பிக்கை. யானை தலைக்கு சாத்தியம் என்ன? சாதாரண மனிதனுக்கு தும்பிக்கை முளைத்ததே எங்க? சரி, முழு முதல் கடவுள் யாரு? விநாயகன்.
முழுமுதற் விநாயகன் தானே. எந்த காரியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி யாரை வணங்கணும்? அவருடைய சுழி வேண்டும். யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? யாரை வணங்கினா விக்ரம் என்பது இருக்காது. விக்ரம்னா துன்பங்களை நீக்கக்கூடிய பெருமாள். இந்த யுகத்துல வந்து இரண்டாம் யுகமான திரேதா யுகத்துல என்ன நடந்தது? ராமாயண கதை. ஆமா. ராமாயணத்துல வந்து சீதையம்மாவை சிறை எடுத்துட்டு போனது யாரு? சீதையம்மா சிறை எடுத்த ராவணேஸ்வரன். ராவணேஸ்வரன் போய் தென்னிலங்கைக்கு நம்ம மனைவியை மீட்டிட்டு வரேன்னு சொல்லி முதல்ல ஒரு பிள்ளையாரை வணங்கித்தான் ராமன் போனாரு. அவர் எந்த பிள்ளையாரை வணங்கினாரு? எங்க இருக்கிறாரு? எந்த ஊர்? எங்க சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்டா கேள்வியை முடிக்கணும். முடிக்காமலே அடுத்தடுத்த கேள்வி பண்ண சாத்தியம் கிடையாது. அதில் வர தொட்டு வரலையே பாருங்க. வரணும்ல சொல்லுங்க. வச்சவங்க தான் எடுக்கணும். வழி தெரிஞ்சவன் நடக்கணும். இந்த வச்சது யாரு தெரியுமா? யாரு? இது வந்து மூன்றாவது யுகமான துவாபர யுகத்துல வருகிறது. எந்த கதை? எந்த கதை அப்படின்னா மகாபாரத கதை. சரி. இந்த மகாபாரத கதையில தான் அந்த கதை வந்துருது. ஏன்னா குந்தியாகப்பட்டவள் கன்னியாக இருக்கின்ற பொழுது துர்வாச முனிவருக்கு செய்த படிவிடையின் காரணமாக துர்வாசர் வந்து கன்னியாக இருந்தாலும் பரவாயில்ல, பொறுப்பா அந்த வேலையை நீ பார்த்திருக்கமா, என் மனசு வந்து குளிர, ஞானிகள் வந்து முன்கூட்டிய விஷயத்தை அறியக்கூடியவர்கள், என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே காலத்தை உணர்ந்ததுனால இந்த பெண்ணாகப்பட்டவள் திருமணம் நோய் நடந்துச்சுன்னா இவளுக்கு இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு 5 மந்திர குளிகைகளை வந்து சொல்லி கொடுக்கிறார். இதை நீ வந்து பத்திரமா வையுமா, ஆனா இந்த மந்திரங்கள் வந்து சொல்லி யாரை நினைக்கின்றாயே உனக்கு ஒரு புத்திர பாக்கியத்தை, குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த பிள்ளை சின்ன பிள்ளை தானே, என்ன செய்யுது? விளையாட்டுத்தனம் கொஞ்சம் துடுக்கு. ஏன்னா இளம் கன்று பயமறியாதுல. அப்ப என்ன செஞ்சிருக்கு? என்னையா மந்திரத்தை சொன்னா குழந்தை பாக்கியம் வருமா அப்படின்னு சொல்லி என்ன நினைக்கிறா? காலையில எந்திரிச்சு சூரிய பகவான் ஒளி என்பது அவள் மேல படுது. அப்ப என்ன செய்யறா? சூரிய பகவானை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்கிறார். சொன்ன உடனே சூரியனின் அம்சமாக கவச குண்டலத்தோடு கருணனாகப்பட்டவன் பிறக்கின்றான். பிறந்த உடனே இவ தாங்க முடியும், என்ன நம்ம நினைச்சது உடனே வந்து குழந்தை வந்து சூரிய பகவான் கொடுத்துட்டாருன்னு சொல்லி சூரிய பகவான் நேரடியாக இருந்தாலும் நீ வந்து குழந்தை பெற்றெடுத்தாலும் உன் கன்னித்தன்மை என்பது அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு போறார். போன உடனே என்னாச்சுன்னா அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு அழுது தவிக்கிறா. பக்கத்துல இருக்கிற தோழி பொண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பிரியமதா அப்படின்ற ஒரு தோழி என்ன செய்யறா, நீங்க இப்படியே கொண்டுட்டு போனீங்க, நாட்டில் உள்ள அரசருடைய பிள்ளைக்கு இப்படி ஒரு அவமானம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லி நாட்டு மக்கள்லாம் ரொம்ப கேவலமா பேசுவாங்க, நீங்க இந்த பிள்ளையை விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆற்றில் ஒரு பேழையில் வந்து அந்த பிள்ளையை வைத்து தான் அணிந்திருந்த ஒரு ஆடையை, மேலாடையை போத்தி விட்டுட்டு வந்துட்டான். இது நடந்தது முன்ன. திருமணம் ஆகி அஸ்தினாபுரத்துல ராணியா இருக்கிறல்ல, அப்ப பாரத போர் என்பது ஆரம்பமாகிவிட்டது. 18 நாள் யுத்தம். யுத்த களத்தில் வந்து பாண்டவர்களுக்கு ஒரு 7 அக்ரோனி, கௌரவர்களுக்கு 11 அக்னி. இது வந்து படைபலம் என்பது அதிகமாக அவங்கள்ட்ட இருக்கு, இவங்கள்ட்ட கம்மியா இருக்கு. அப்ப கிருஷ்ணனை பார்த்து கிருஷ்ணா எப்படியாவது என் பிள்ளைங்க தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி குந்தியாகப்பட்டவள் கேட்கிறா. அதுக்கு ஒரே ஒரு நிபந்தனை இருக்கு, நீங்க முடிச்சிட்டீங்கன்னா உன் பிள்ளைதான் ஜெயிப்பாங்க, வேற யாருமே ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே யாருப்பா என்ன நிபந்தனை நீங்க சொல்லு அப்படின்னு. அப்பதான் சொன்னானா, நீ வந்து என்கிட்ட எதையுமே மறைக்க கூடாது, உண்மையை நீ சொல்லணும் அப்படின்னு சொல்ல. நீ ஒண்ணுமே நான் மறைச்சதே இல்லையே கிருஷ்ணா அப்படின்னவன், நடிக்காதத்த ரொம்ப நடிக்காத, நீ வந்து மறைச்சிருக்கிற மனசுல என்ன அப்படின்னா, நீ கன்னியாக இருக்கின்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அல்லவா. அப்பதான் இவளுக்கு என்ன, நம்மளுக்கு மட்டும் தெரிஞ்சது, இவருக்கு எப்படி தெரியும்? கண்ணன் வந்தா தெய்வம் அல்லவா. எனக்கு தெரியும் அந்த குழந்தை வந்து எங்க இருக்கிறான் என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதப்பா அப்படின்னவும், அவன் வேற எங்கும் இல்ல, அங்க தேசத்து அரசன் கருணன் இருக்கிறான், அவன்கிட்ட போய் நீ என்ன செய்யறேன்னா அவனை வரவழைச்சிரு, வரவழைச்சிட்டேன்னா உனக்கு வெற்றி என்பது நிச்சயத்தை அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அதே மாதிரி குந்தியாகப்பட்டவள் போறா. குந்தியை பார்த்தது எப்பயுமே வந்து கர்ணன் வந்து தாயாகத்தான் நினைத்து, தாயே வாருங்கள், என்னைக்கும் இல்லாம என் இடத்துக்கு வந்திருக்கீங்கள, வாருங்கள் தாயேன்னு அமர வச்சு பேசிட்டு இருக்கான். அப்படி பேசுகின்ற பொழுது என்ன விஷயம் கூறுங்கள், அமைதியா இருக்கிறீங்கள ரொம்ப நேரமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அப்பதான் குந்தி சொன்னாலாம், நான் தான் உன்னை பெற்றெடுத்த தாய் அப்படின்னு சொல்ல. கர்ணனுக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஏன்னா அங்க தேசத்துக்கு அரசனான உடனே அஸ்தினாபுரத்து பெண்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்களா, நம்மளும் ஒரு இளவரசனுடைய அம்மாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டி போட்டு நான் தான் அம்மா நான் தான் அம்மான்னு சொன்னாங்களாம். ஆனா அவர் வந்து ஒரு பொருளை கொடுத்தார், கொடுத்ததை எடுக்க முடியல, நீங்க எல்லாம் எங்க அம்மால போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி குந்தியும் சொல்லவும் இவனுக்கே ஒரு ஆச்சரிய, தாய் வந்து இப்படியெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்களே, இருந்தாலும் வந்து சொல்றாங்க, இருங்க தாயே நீங்க வந்து எனக்கு வந்து தாயின்னு சொல்றீங்க, நான் ஒரு பொருளை கொண்டாந்து கொடுப்பேன், நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என் தாயின்னு ஏத்துக்கிடுவேன் அப்படின்னு. அப்படியே ஒரு அறையில போய் எடுத்துட்டு வர்றான். அந்த பேழையை குழந்தையாக இருக்கின்ற பொழுது குந்தி வச்சு அனுப்பினால அந்த பேழையை எடுத்துக்கொண்டு கொண்டாந்து குந்திக்கு முன்னாடி கொடுப்பேன். கொடுத்த உடனே அந்த பேழையை பெட்டியை திறந்து அதில் இருக்கக்கூடிய ஆடையை எடுத்து அப்படியே போத்திக்கிட்டாலாம். அப்பத்தான் குந்திக்கு தாய்ப்பால் என்பது சுரந்ததான். அப்பதான் கர்ணன் நினைத்தார், நீங்க தான் என் பெற்ற தாய். அப்ப வச்சவங்க தான்
எடுக்கணும் அப்படின்னா எந்த பெண்ணாலும் அந்த பேழையில் இருக்கக்கூடிய ஆடையை தொடக்கூட முடியல, நெருங்க முடியல, தீயாக அனலாக பற்றி எரிந்தது. குந்தி மட்டும் எடுக்கின்ற பொழுது தாய்ப்பால் சுரந்தது என்றால் இவள் தான் உண்மையான தாய் என்று கருணனாகப்பட்டவன் ஏற்றுக்கொண்டான். அப்ப வச்சதவங்க தான் எடுக்கணும்னா என்ன, வச்ச ஆடையை குந்தியாகப்பட்டவள் எடுத்தாள். நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் விளக்கம். பாருங்களே, ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு வச்ச ஒரு பொருளை குந்தினால் மட்டும் எடுக்கணும், தாயுடைய பாசம் மருந்து காட்டியாச்சு. நீங்க என்ன சொல்றீங்க, தலைக்கு வந்தது தலைப்பட போச்சு, குந்தி தாயின்னு சொல்லிட்டா. எனக்கு போகும்போது 2 வார்த்தை வாங்கிட்டு போறா. என்ன வர தெரியுமா, இவன் தரையில கையை வச்சாலும் அவன் தலை வெடிச்சு சாம்பலாம்னு ஒரு வார்த்தை வாங்கினேன். அது தெரியுமா, பத்மாசுரன். அது போல நம்மால் கேட்டு வாங்க போன வரோம், குந்தி கேட்ட வரோம். அப்பா நாகாஸ்திரம் பேராபத்துக்குரியது, அந்த நாகாஸ்திரத்தை ஒரு முறைக்கு மேல மறுமுறை நீ பயன்படுத்த கூடாது அப்படின்னு கேட்கிறா. சரி, பேர் என்ன வேணும், அர்ஜுனனை தவிர யாரையும் போர்க்களத்துல நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியத்தை வாங்கிக்கிட்டு போறான். யாரும் கேட்டா குந்தி. இப்ப போர் நடக்குது. போர் நடக்கும் பொழுது நாகாஸ்திரம் யார் பக்கம் இருக்கு தெரியுமா, பக்கத்தில் இருக்கக்கூடிய கர்ணன் பக்கத்துல இருக்கு. இந்த கர்ணனாகப்பட்டவனுக்கு தேரோட்டியா இருக்கக்கூடியவன் அவன் தான் சல்லியன். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கக்கூடியவன் கண்ண பரமாத்மா. அப்ப கண்ணை அங்கிட்டு தேரோட்ட, இந்த பக்கம் சல்லிய தேரோட்ட, 2 பேருக்கு போர் நடக்குது. அப்பத்தான் அர்ஜுனனை நோக்கி குறி வச்சு கர்ணனாகப்பட்டவன் நாகாஸ்திரத்தை தலைக்கு குறி வச்சானா. கீழே இருந்த சல்லிய சொன்னாரா, தலைக்கு குறி வைக்காத, தப்பி தவறி போச்சுனா போச்சு, மார்புக்கு குறி வைக்கிறனா, மார்புக்கு குறி வச்சாத்தே அது சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பத்தே கர்ணன் பார்த்தாரா, நீ சாதாரண தேரோட்ட வேலையை பாரு, என்னைய சொல்லாத, எனக்கு எங்க குறி வைக்கணும்னு நீ புத்திமதி சொல்லாத என்று சொல்லி தலைக்கு குறி வைத்தாரா. தலையை குறி வச்சு நாகாஸ்திரம் வரும்பொழுது கண்ணை பார்த்தேன், ஆகா நாகாஸ்திரம் பட்டா உயிர் பரிவருமே, காப்பாத்தனுமே அப்படி எண்ணத்துல தன்னுடைய தேரை ஒரு அங்குலம் கட்டவர்னால ஒரு அழுத்தும் பொழுது தலைக்கு குறி வச்ச நாகாஸ்திரம் மேல உள்ள தலை பாகையில பட்டு போச்சா. அப்பத்தான் சொன்னாங்களா, கண்ணே தலைக்கு வந்தது தலை பாட போச்சுறான, நீ கேட்ட பழமொழி அற்புதமான ஒரு விளக்கம். அப்ப எந்த ஒரு விளக்கமே பழமொழியின் காரணமாக அப்படிப்பட்ட பெருமை இந்த புலத்துல உண்டு, பெருமை இருக்கிறது. தாங்கள் எதற்காக வந்தீர்கள் என்று தெரியவில்லையே. இருண்ட வீட்டுக்கு வெளிச்சம், வருணத்துக்கு தண்ணீர் தேவை, சாடிக்கு மூடி, குரலுக்கு இனிமை, உரலுக்கு உலக்கை, பெண்களுக்கு பருவா 7. அந்த நெத்தியில தும்பிக்கை வந்த முனிவர் யாரு, மறந்துட்டீங்களா? நீங்க மறந்துருப்பீன்னு நினைச்சேன். நான் மறக்க மாட்டேன். வழிபோக்கு திருட்டு பையங்க. எவன்னா ஒரு திருடன் பேர் இல்லையா, பேருன்னு சொல்லுவோம்ல. சொல்லுங்க. அந்த திருட்டு பையன் என்ன செய்யற, போறவர்கள் தான் வழிப்பறிவு செய்யறதே வழக்கமா வச்சிருந்தேன். அப்போ ஒரு சாமியார் வர்றாரு. சாமியார் உங்களை மாதிரிதான் ஒரு சாமியார் என்னடா வச்சிருக்க, குடுற கையில உள்ளதா எல்லாத்தையும் சொல்லவும், ஏப்பா நான் என்ன வச்சிருக்கேன், என்கிட்ட ஒரு ஒண்ணுமே பொருள் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே, இப்ப பொருளே இல்லாம எதுக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி இவன் அதட்டி கேட்கறேன். அவதான் சொன்னானா, நான் என் குடும்பத்தை பாக்குறதுக்காக அந்த வேலையை பாக்குறேன், ஏதாவது பொருள் கொடுங்கன்னா அந்த சொன்னா முனிவர் சொன்னாரா, பாவ செயல் செய்யாத, இப்படி ஒரு பாவ செயல் செய்யறது உன்னை மட்டும் சாருமே, உன் குடும்பத்தை சாராதுன்னா அது எப்படி குடும்பத்துக்காக தானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னா உன் மனைவி மக்கள்கிட்ட போய் கேட்டுட்டு வேணா, உங்களுக்கு என்ன பொறுப்பு, என் குடும்பத்தை காக்கிறது உங்களுடைய பொறுப்பு, செய்யற பாவம் எல்லாம் உங்களை சேருமே தவிர எங்களை சேராதுன்னு மனைவி மக்கள் எல்லாம் சொல்ல. அப்ப பெரிய பாவத்தை செஞ்சுட்ட சுவாமி, நீங்க ஏதாவது புத்திமதி சொல்லுங்க, நான் திருந்தி வாழ்றேன் அப்படின்னப்போ, அப்பதான் ஒரு காஞ்சி போன கட்டை அந்த கட்டை கையில வச்சிருக்கீல்ல, அது என்ன கட்டை, இது காய்ந்து போனதா, அந்த கட்டை மாதிரி ஒரு கட்டையை கொடுத்து நீ என்ன செய்யற, ஆத்தங்கர மணல்ல போய் இந்த கட்டையை ஊண்டி தண்ணியை ஊத்திக்கிட்டே இரு, ஒரு மந்திரத்தை நான் சொல்றேன், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இரு, எப்ப இந்த கட்டையாகப்பட்டது தளிர் விடுதோ, அதாவது தலைக்குதோ, அப்ப உனக்கு ஞானம் பிறந்து விட முடியும் சொல்லி நீ நம்பி அப்படின்னு சொன்ன உடனே இவனும் போய் நம்பிக்கையா போய் ஆத்தங்கர மறையில உட்கார்ந்து தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கா. காஞ்சவன கட்டை தலைக்குமாங்க. ஆனா ரொம்ப காலம் செழிச்சு 1 ஆண்டு 2 ஆண்டு இல்ல 1000 வருடங்கள் கழித்து அந்த தளிர் விட்டது இந்த காஞ்சி போன கட்டை. தளிர் விட்டோம்னா இடைவிடாமல் ஒரே இடத்துல மந்திரத்தையும் உச்சரிச்சதுனால அப்ப ஒரு முனிவர் இடத்துல வர்றாரு. ஏதோ ஒரு மந்திரம் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறானே யாருன்னு போய் பார்க்கின்ற பொழுது கண்ணை மூடி தியானத்தில் மந்திரத்தை உச்சரிச்சு கொண்டிருக்கான். அவதான் தண்ணியில அந்த கமண்டத்துல இருக்கிற தண்ணீர் அடித்து அவன் நெத்தியில அப்படியே தெளித்தார். தெளிச்ச உடனே அனுதினமும் 1000 ஆண்டுகள் இடைவிடாமல் விநாயகனுடைய மந்திரத்தை உச்சரிச்சதுனால விநாயகனுக்கு எப்படி தும்பிக்கை இருக்கிறத 2 புருவங்களுக்கும் நடுவாலே தும்பிக்கை பிறந்ததான். அவன் யார், வழிபோக்கு திருடனாக இருந்த விம்பிரதம் அப்படின்னவன். முனிவர் யார் அப்படின்னா முக்கள முனிவன். அவருக்கு 2 புருவங்களுக்கு நடுவால தும்பிக்கை பிறந்ததுனால புரிசுண்டி முனிவனாக திகழ்ந்தா. கேட்ட கேள்விக்கு இதுதான் ரச்சனை. அப்ப முனிவருக்கு ஞானம் பிறந்தது கூட விநாயகர் மந்திரம். இப்ப அவளா மனசு இல்ல, அதனால பல சமயங்கள் பூமியில உண்டு. யதார்த்தமாவே பல கருத்துக்கள் கூட உன்ன தத்துவத்தை பார்த்து மாப்பிளை பார்த்து வந்திருக்கேன். மாப்பிளைய அப்புறம் பாப்பா. நான் கேட்டனே எந்த சுவாமி விநாயகனை வேண்டிட்டு போனாரு ராமன், மாப்பிளை பார்க்க உங்களை சொன்னாங்களா? இப்ப என்ன வேணும் பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களை தான் பிரச்சனை. வேற என்ன தேவை? என்ன தேவையுமே இல்லையே, பசுத்தான உணவு. ராமாயணத்துல
ராமனாகப்பட்டவன் சீதையை மீட்டு வருவதற்கு எந்த விநாயகரை தொழுதுக்கு முத போனா நீங்க? ஆமா. வடிநாயகம் சொல்லுங்கள் நாரத மகரிஷியே. சூரியனுக்கு ஒரு சாபம். அந்த சாபத்தை போக்கணும். புலவத்துக்கு வர்றார். வன்னி மந்தார மடத்துல தவம் இருப்பா. ஒரு சாபம் தீரம்னு சொல்ல விநாயகரை தொழுகிறார். கைகூப்பி வணங்குகிறார். விநாயகர் சூரியனுக்கு காட்சி கொடுத்தாராம். அப்ப சூரியன் சொன்னாரா, விநாயகரே நீங்க எனக்கு காட்சி கொடுத்தீங்க, என்னுடைய சூரிய ஒளிக்கதிர்கள் உங்க மீது பட்டு உங்களை வழிபட எனக்கு ஆசைனாராம். சரி அப்படியே ஆட்டும்னாராம். ஆக வெயில் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் மீது தன்னுடைய வெயில் ஒளிக்கதிர்களை மேலே பரப்பி வணங்கி நின்றாராம். ஆக வெயிலாகப்பட்டது விநாயகர் மீது பட்டதுனாலே வெயில் உகந்த விநாயகர்னு இன்னைக்கு நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் உப்பூர்ல இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான், அப்படிப்பட்ட உப்பூர் விநாயகர் பெருமானை தான் முதலிலே ராமன் தொழுது விட்டு இலங்கைக்கு சென்றார் என்பது புராண ஸ்தல வரலாறு. எந்த விநாயகர்? உப்பூர் வெயில் உகந்த விநாயகர் பெருமான் இருக்காரா? உண்மை உண்மை. அற்புதமான ஒரு நிகழ்வு. ரத்தினம் சுருக்கமா தெரியும். மாப்பிள்ளை புரியுறத பார்த்து வந்திருக்கேன். மாப்பிள்ளை பிடிக்கல. அந்த பக்கம் இந்த அவத்தகனை வெடுத்து ஒரு வேச பொய்ன்னு சொன்னீங்க. அந்த முருகப்பெருமா இருட்டு வழியில் உன்னை திருட்டு மனசு வைக்கல. ஆதரல்ல பிரணிப்பான பொண்ணுமல்ல சப்ததாள கட்டைமல்ல ஒரு திருமணத்துக்கு கட்டா வர்றேன். ஆத்தா வழியாக சொல்லுங்கள் நாரத மகரிஷி. போய்ட்டுமா? போயிட்டு வாருங்கள். வாங்க. நீங்க போங்கள்.